வெல்கம் யூடியூப் சேனல்ஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த சப்ஜெக்டில் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா நமக்கு வந்து தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே சேர்ந்து உள்ள பேப்பர் இன்பில்ட் லேப் தான். ஸோ நம்ம ஈஸியாக இந்த எக்ஸாமில் இந்த பேப்பரில் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதோட சப்ஜெக்ட் கோடுன்னு பார்த்தீங்கன்னா CCW332. ஃபஸ்ட் யூனிட் 1ல் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் கண்டென்ட் மார்க்கெட்டிங், பிளானிங் அண்ட் கிரியேஷன். இது கதையாக தான் இருக்கும். ஸ்டோரியை நல்லா படிச்சுட்டு நீங்களே எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். அண்ட் தென் யூனிட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்ஸ். இதுதான் யூனிட் 2ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் யூனிட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரொஃபைல் அண்ட் டார்கெட்டிங், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ரெண்டையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் மெஷர் அண்ட் மேக்ஸிமைசிங் இமெயில் கேம்பெயின் எஃபெக்டிவ்னஸ், அதுக்கப்புறம் மொபைல் இன்வென்ட்ரி, லொக்கேஷன் பேஸ்டு, கண்டென்ட் பேஸ்டு, இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் சியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் யூனிட் 4ல் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பெஞ்ச்மார்க் சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் இம்பார்ட்டன்ட் கொஷினாக 2 டாபிக் தான் இருக்குது. ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இவ்வளோ தான் 5 யூனிட்டுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொஷின். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஈஸியாக கிளியர் பண்ணுற பேப்பர் நல்லா ஃபில் பண்ணுங்கள். 42 பேஜஸையும் ஃபில் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கண்டென்ட் ஏதாச்சும் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ.